வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியாமணி சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன விளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு விஷ் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. சேஃபா இருங்க சிஸ்டர், நல்லா சாப்பிடுங்க, வாமிட்டிங் இருக்கா நிறைய கேட்டிருந்தீங்க. வாமிட்டிங் இருக்கு, மயக்கம் இருக்கு, எல்லாமே இருக்கு. வாழ்த்துக்கள் சொன்ன எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி. எல்லாருமே எங்களோட ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க. நாங்க சந்தோஷப்பட்டோமோ இல்லையோ, வீடியோ பார்த்து நீங்க சந்தோஷப்பட்டது ரொம்ப அதிகமா இருந்துச்சு. நிறைய பேர் மெசேஜ் எல்லாம் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்காண்ணா அப்படின்னு. அதாவது எங்க வீட்டுக்கு ஒரு வாரிசு வந்து அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நீங்க நம்ம வீட்டு குழந்தை உருவான அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. தேங்க்யூ so much. இன்னொன்னு இந்த vlog வந்து என்ன அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருகிட்ட நம்ம வந்து ரிவீல் பண்ணோம் கேட்டீங்களா, யார்கிட்ட எல்லாம் நம்ம ரிவீல் பண்ணிருக்கோம், அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறத நீங்க இந்த vlogல பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னது வந்து பாத்தீங்கன்னா, நான் மாமாட்ட சொன்னேன். நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முதல் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா எங்க பாப்பாட்ட தான். பட் ஆனா பாப்பாவோட வீடியோ ஃபர்ஸ்ட் வரும், பாப்பாவோடது கடைசியில வரும் இல்ல இடையில வரும். எதனால அப்படின்ட்டு பாப்பாவோட ஃபர்ஸ்ட் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவோட வந்து இடையில நான் போட்டிருப்பேன். இடையில போட்டிருக்கீங்களா, எப்படி போட்டிருக்கீங்க? இடையில தான் போடணும். இனிமேல் தான் வீடியோ எடிட் பண்ணுவாங்க. இடையில போட்டிருப்பாங்க, கண்டிப்பா பாருங்க. ஃபர்ஸ்ட் பாப்பாட்ட தான் சொன்னோம். ஓகேங்களா? சரி, ஓகே. நீங்க வந்து இந்த vlog பாருங்க. அதாவது நம்ம ஒரு விஷயம் சொல்லும்போது அதை கேட்டு யதார்த்தமா சந்தோஷப்படுவாங்க தெரியுமா. ஒரு சூது வினயம் இல்லாம வா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்களா. அந்த மாதிரி உறவெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நீங்க இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கே தெரியும் எல்லாரும் எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. எங்களுக்கே சந்தோஷப்படுறதுக்கு எங்களுக்கு வெக்கமே வந்துருச்சு, அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஆமா, அதெல்லாம் கேட்டிருந்தீங்க, யார் யார்ட்ட சொல்லியிருக்கீங்க அப்படின்லாம் கேட்டீங்க. அதை வந்து இந்த vlogல வந்து பாப்பீங்க. நாங்க யார் யார்ட்டெல்லாம் சொல்லியிருக்கோம், எல்லாரும் இன்னும் ரியாக்ஷன் பண்ணாங்க அப்படிங்கறத இந்த vlog வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஜாலியா என்டர்டைன்மெண்டா இருக்கும். இப்ப வீடியோ எடிட் பண்ணும் போது சரி, அதை எடுத்தப்ப பார்த்தப்போ சரி, எங்களுக்கு அது என்டர்டைன்மெண்டா தான் இருந்துச்சு. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன கொடுத்த இப்ப கனவுல வந்துட்டு போகுதுங்கிற இவ்வளவுதாங்க எங்க அம்மாவோட ரியாக்ஷன். சொல்லல, என்ன சொன்னேன்? இப்ப கூட வந்துச்சாமா. இந்த 3 நாளா கணக்கு தெரியும். நல்லா கனவு ஒரு ஆள் வந்து எழுந்தாரு. கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கிற மகன் உனக்காக. என்ன கொடுத்த இப்ப சந்தோஷமா இருக்கிற? எனக்கு என் மருமையை திண்ணறிச்சுட்டு அதுவா திண்ணறிச்சுட்டு பாப்பா தாங்க. எனக்கெல்லாம் என் மருமையை தான் எனக்கு மருமையை தான் பிறக்கும். வேற அத்தை திண்ணி சூப்பர். ஏய், இங்க பாரு, நம்ம வீட்டுக்கு அடுத்த குட்டி பாப்பா வந்தாச்சு. பிரியா வயித்துக்குள்ள வந்துருச்சு. பாத்தியா நீ? இது என்ன? இது நீ, இது குட்டி பாப்பா. பாப்பாவா தம்பியா? நம்மளுக்கு பாப்பாவே இருக்கு சாமி. தம்பி வந்தாலும் அப்பதான் சொல்றான் பாப்பா தான் வேணும்னு. தம்பி வந்தாலும் வச்சுக்கலாம்ல. சரி, சோச்சி ஓட்டு நம்மளே ஊட்டி விடலாம். பரவாயில்ல. எதிர்பார்க்கல, எனக்கு வாமிட்டு எதுவும் வரலையா, அதனால எதிர்பார்க்கல. நான் தான் சொன்னேன்ல, ஒரு மார்க்குமாவே நீ திரியறேன்னு. கீழே கொட்டிடாத. அந்த ஒரு டயர்ட்னஸ் ஃபேஸ்ல வந்துரும். ஒரு சுறுசுறுப்பு இருக்காது. மூஞ்சி ஃபுல்லாவே ஒரு வாரமா பார்த்தா டயர்டா தான் ஒரு மாதிரி அது எப்படி சொல்றது, அன்கம்ஃபர்டபிள் இல்ல, ஒரு கருவல் இந்த மாதிரி இருக்கும். உடம்புல ஹாஸ்பிட்டல் உடம்பு எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருந்துச்சு. நாங்க சொல்லிட்டே தான் இருந்தேன், சரி அவர் பொக்குன்னு போயிடுவோம், அதனால சொல்ல வேண்டாம். ஆனா ஃபேஸ் எல்லாம் மாறிடுச்சு. ஸோ ஒரு சிலருக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம்னால அப்படிதானே இருக்கும். சரி, வெஸ்ட்டும் கேட்டுட்டே இருக்காதீங்கன்னு முடிச்சு நான் திட்டி விட்டுனேன் மத்தியானம். சரி, நம்ம தேங்காய் வாங்கிட்டு
ஏய் இது விழுந்துதாடி. எப்படி சொன்னாரு? எப்பங்க சொன்னீங்க? எனக்கு தெரியும் கன்ஃபார்ம் தான் வீட்டுல வந்து பேசணும் சொன்னாங்கல்ல. பாபா ஸ்கூலுக்கு போலியா? நாங்க என்ஜாய் பண்றோம். குட்டி பாப்பா செலிப்ரேட் பண்றோம். ஏன் பாப்பா செலிப்ரேட் பண்றோம்? காய்ச்சல் நேற்று மதியானத்துல வந்துட்டார்ல. நம்ம டிக்கெட் பண்ணிக்கோங்க வேண்டாம் அப்படின்னு. இருமா 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 என்ன பண்ற? காலையில போ பாப்பா. தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. எங்க தினேக் எங்க போயிட்டாரு? வேலைக்கு போயிட்டாரா? புரியல. வேலைக்கு போயிட்டாரா அவரு? தேங்க்யூ. மூஞ்சியெல்லாம் பல்லா தெரியுது. என்ன பண்ற? காலையில என்ன என்ன பண்றது தெரியலையா? என்ன ஏதாவது பண்ணு. வேற பாப்பா என்ன பாப்பா வேணும்? பாப்பா பாப்பா தம்பி அவ கேட்டா ஏப்பா ட்வின்ஸ் வந்தா நீ என்னப்பா பண்ணுவ? ட்வின்ஸ் வேணுமாமா அவளுக்கு? அப்படி அவ்வளவுதான். அப்புறம் அவங்க அப்பனை பங்கு போட்டு திண்டுவாங்க மூணு பேரும் சேர்ந்து. நீ பத்திக்கியா இன்னொன்னு? நான் அதனாலதான் நேத்து உனக்கு போன் பண்ணி நான் பேசவே இல்லை. எங்க இருக்குண்ணா? கடையிலயா? பேங்க்லயா இருப்பியா? மளிகை கடையில தான் இருப்பியா? இது லைட்டே போடலையா? நோ ஃபேஸ் தான் தெரியும். நான் இங்க கடையில இருக்கேனா? ஹாஸ்பிடல்ல இருக்கேன்டா. ஹாஸ்பிடல் எதுக்கு வாயை பொளக்கறான் பாரு. வாய் எவ்வளவு பெரிய வாய். அட கடல பராத சும்மா சொன்னேன். நான் பேசிக்கிட்ட பச்சை ஆட்டோம் பேசிக்கிட்டேன். மேல பேசிக்கிட்டியா? ஹாப்பி டபுள் ஓகே. ட்ரிபிள் ஓகே. கங்க்ராட்ஸ் டா மச்சான். என்ன மச்சான்? கங்க்ராட்ஸ் மச்சான். थैंक यू மச்சான். என்ன நீங்க? சரி. என்ன பல்ல வாய் உச்சிக்க போகுது. இல்ல ஒண்ணுல ஒண்ணு சரியா இருந்துக்கே. வாடா வந்து தங்கச்சி கூட்டிட்டு போடா. வா கூட்டி போறேன். அனுப்பிடு நங்க சாரி போடு. கார் பிடிச்சு அனுப்பிச்சு விடு. என்னது? கார் பிடிச்சு அனுப்பிச்சு விடுவான். கார் பிடிச்சு அனுப்பிச்சு விடுனே. கரண்ட் லிங்கரா 10 நிமிஷம் வந்துருங்க கரண்ட். அப்பா அண்ணா மேரேஜ் என்கேஜ்மென்ட் வருவேன். நான் வருவேன். நீ கார் அனுப்பி விட்டீனா தங்கச்சி பத்திரமா வந்துருவா. ட்ரெயின்ல புக் பண்ணி வந்துறேன் நான். என்கேஜ்மென்ட் பஸ்ல தான் வர முடியும். இந்த மேட்ச் இது உனக்கு ஜோதா அத பாரு சரியா? இப்போ நீ பட் ஸ்டே பண்ண வேண்டாம். சரி. மதுரை பக்கமா வந்து இது ஓகேனா சரி. இல்லங்க வந்து 2-3 ஸ்டே பண்ணி இருக்க மாதிரி இருந்தா இங்க வந்து இருக்க மாதிரி தான் அது ஓகே. நான் சரி. உனக்கு எது சேஃப்டியா தோணுதோ அதை பண்ணு சரியா? சரிண்ணா. அண்ணே கார் புக் பண்ணி அனுப்ப வேண்டியது மச்சான். சரிண்ணா. சரியா? நம்ப முடியல. நம்ப முடியலையா? ஏய் உன் தங்கச்சி நீ பிராங்க் பண்றாடா, பொய் சொல்றா. அழுகாத கண்ணை தொடச்சிட்டு. உண்மையாலுமேண்ணா அழுவுறியா என்ன நீ? ஒரு நிமிஷம் அப்படியே இருந்தா கூப்பிடுறேன். யாரும் வந்திருக்காங்களா? யார் வந்திருக்கா? அடுத்து பிருந்தாக்கா வந்திருக்காங்க. ஒரு பஞ்சாயத்து நீங்க எதிர்பார்த்தாலும் அரிசி கடைக்கு போயிட்டு வாங்க.
அப்படியே இருக்கேன். கடைசி வாங்கிக்கலாம். கண்ணாடி வர கண்ணால கருவளைஞ்சு போயிருக்கு, பொட்டு வைக்கிறதா தெரிஞ்சிடும். ஏன்னா நான் தாமா 10 மாசம் சமைக்க போறேன். நானும் பார்த்துட்டு எப்ப பார்த்தாலும் இந்த பொம்பளைகளுக்கு சோறா ஆகி போட்டுட்டு கங்க்ராச்சுலேஷன். இன்னும் கொஞ்சம் கூட மனசாட்சி எல்லாம் பேசுறீங்க. ஃபர்ஸ்ட் சொல்லல. பிறக்கிற வரைக்கும் பாக்குறாங்க, பிறந்தோடனே யாரு இது? என் புள்ள, எங்க வாரிசு, என் புள்ள. அதை தவிர அது பிரியா பிள்ளைன்னு யாராவது சொல்லுவாங்க. அது முனிவே அப்படிதான் சொல்லுங்க. எம்பிள்ள இல்ல பொதுவா சொன்னேன். பிரியா பிள்ளைன்னா சொல்ல போறாங்க. சொல்ல மாட்டாங்க. பிரியாமணி இருக்குது தம்பியோட விளையாடுறது அப்படின்பாங்க. பிள்ளைக்கு என்ன மை வச்சீங்கன்னு தெரியல. அமுதாமா அமுதாமா அமுதாமாங்கிறான். உட்காருங்க. சாப்பிட்டியா? இங்க சார் உட்கார் பாப்பா. இருமல் வார் குறையுதா உனக்கு? ஜூஸ் குடிக்காதுன்னு சொல்லுங்க. நீங்க சும்மா அந்த பிள்ளைக்கு ஜூஸ் வாங்கி வாங்கி கொடுங்க. ஏங்க என்ன என்ன பண்ண சொல்ற? ஜூஸ் நான் குடிக்கிறது கொஞ்ச நாள் விட மாட்டேங்கிறான். நீங்க பழம் ஜூஸ் கொடுங்க, அது ஒண்ணும் பண்ணாதுங்க. லெமன் ஜூஸ் குடிச்சாலுமே எனக்கு சேர மாட்டேங்குது. அது பிரச்சனை இல்ல பிரியா. லெமன் ஜூஸ் குடிச்சாலும் சேர மாட்டேங்குது. இதே பாப்பா போ சாமி. பாப்பா தனியா போடு. நீ போனேனா அம்மா உனக்கு கிளம்பில ஒன்னு வாங்கி தருவேன். நீ போ. சர்ப்ரைஸ். போமா. கை நீட்டு. ஒன்ன தாண்டி கை நீட்டு. gift வாங்கிட்டு வந்திருக்கா உங்களுக்கு ஒரு பெரிய gift. ஃப்ராட். ஆமாடி. ஃப்ராடா? என்னங்க நீ இப்படி சொல்றீங்க? நீ போய் பேசாத. உண்மைதாங்க நீ. உங்களுக்கான பெரிய gift. திருப்பி நீ அம்மா வைக்க. திருப்பி உனக்கு உண்மைதான். திருப்பி அம்மா நிஜமா வெளிய வந்து பையன் அம்மா சத்தியமா நீ என்ன நினைச்சா சரி பிரியா. 4 நாளைக்கு முன்னாடி நான் நினைச்சேன் இவன் அன்னைக்கு போட்டாலே மறுபடியும் எது இல்லையோ கேட்கலாமா வேண்டாமா, சரி எதுக்கு நம்ம பெத்துக்கிடி சொல்லலாம் அப்படின்னு நினைச்ச பிரியா. நான் நிஜமாலுமே சாமி சத்தியமா நினைச்சேன் பிரியா. நீ காலையில ரெஸ்ட். சரி பெத்துக்க. எனக்கு என் பையன் தான் வேணும். 2 பையன் தான். பையனும் பிள்ளை ஏதோ நானும் ஒரு பிள்ளையே பெத்துட்டேங்களா. இனி என்னால முடியாது. பெத்து போட்டா ஏதோ வாட்டுக்கு ஒரு பக்கம் வளர்ந்து இல்ல வேண்டாம் வேண்டாம். அவளும் உடம்பு என்னென்னமோ யோசிச்சுட்டு வேற என்னடா வீட்டுக்கு வராம இங்க வான்னு சொல்றாளே அப்படின்னு பல இது யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கிற. சாமி படத்துக்கு பூ வச்சுட்டு இருந்தேன் நீ கூப்பிடும் போது. விளக்கெல்லாம் எதுவும் போடல, அப்படியே போய் தலையை சீவிட்டு ரெடி ஆயிட்டு விளக்கே போடலையா? எனக்கு இங்க வர வரைக்கும் பறைய யோசனை என்னவா இருக்கும். காலையில ஓகே ஓகே வந்து அவளுக்கு காலையிலே தெரியும். பிரியா பார்க்க போகணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்ப நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்ல இல்ல எனக்கு அப்ப தெரியல. போன் இது பண்ணியானே கேட்டா இல்ல போன்ல ஒண்ணும் பண்ணல அப்படினா. அவன் ஏது பண்ண பாக்கணும் போட்டுச்சு வா போலாம் அப்படின்னு. இன்னைக்கு அதுதான் அவங்க கூட வேலை செய்றவங்க அவரோட ஃப்ரெண்டு குழந்தைக்கு தான் பர்த்டே பார்ட்டியாமா. ஓ நைட்டா? அங்க போகணும் வரேன்னு சொல்லிட்டேன். நாளைக்கு இது போலாம் அப்படின்னா. நாளைக்கு அவங்க போறாங்க திருச்செந்தூர் அப்படின்னு. என்னடா இவ்வளவு சஸ்பென்ஸ் வைக்கிறீங்க? ஃப்ராங்க் நம்பாதீங்க. ஃப்ராங்க் அப்படியே பாருங்க. உண்மைதான் உண்மையாலுமே தேங்க்யூ. நான் அதுக்கு தான் வந்தேன், நீ தான் இல்ல. சரி அப்புறம் எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சா வீட்டுக்கு போலாங்க அப்படின்ட்டு போயிட்டேன். ரிட்டர்ன் வரையில பார்த்தேன் இந்த அக்கா வீடும் பூட்டி இருந்துச்சு. சரி இங்கே வெளியே போயிருப்பாங்களாட்ருக்கு அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் பார்க்க மாட்டேன்னா சரி ஃபோன் வாங்க போயிருப்பாங்களாட்ருக்கு அப்படின்ட்டு அங்கேயும் பார்த்துட்டு சொல்ல வேண்டான்ட்டு தான்.
பிடிச்சிருப்பாளோ? என்ன பண்ணி தலையை பாரு. அது அப்படியே உட்காந்துருக்கேன். சரி அப்படியே தலையை கொண்ட போடு. சும்மாதான். ஏன் இப்படியே கங்காரு குட்டியாட்டு நீட்டிட்டு இருக்கு. எதுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறேன்? இதுல எனக்கு எடுக்க தெரியாது. நீ அப்ப இப்படி பண்ணுங்க. அப்போ கொண்ட போடுமா? என்னம்மா நீ இப்படி படுத்திருந்தா எப்படி எங்க அண்ணன்? தம்பி சவுண்ட் காணோம். ஹலோ, மாமியார் வீட்லயா? சாப்பிட்டாச்சா? யார் வந்திருப்பா? அதை சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க யார் வந்திருப்பாங்க. அவளும் வந்துட்டாலும் உங்களுக்கு வந்து இல்ல வந்திருக்காங்க தான். காமிக்கிறதுக்கு தான் கூப்பிட்டேன், இல்லன்னு சொல்ல. சரி கண்ண மூடிக்கங்க. கண்ணை மூடுங்க. கண்ணை மூடுமா? கண்ணை மூடுங்க. கண்ணை மூடுங்க. என்னங்க நீங்க யூடியூபர்லாம் சொல்றீங்க? யூடியூபர்லாம் இல்ல. யூடியூபர் இல்லன்ட்டேன். அவங்க யூடியூபர். அவங்க யூடியூபர் தானே. சரி கண்ண மூடிங்க. கண்ண மூடிங்க. கண்ண மூடேமா? அவ்வளவு. கண்ண தரமா? இன்னைக்கு காலையில தான் பார்த்தேன்ப்பா. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருக்கியா பாப்பா? நான் ஒண்ணும் பண்ணல, எனக்கு எதுவும் தெரியாதுமா. இல்ல எனக்கு இத பத்தி எதுவும் தெரியாது. அது எப்படியா? நீ எப்படின்னா நான் என்னது சொல்றது? ஏன் அப்ப இந்த மாசமே சொல்லு மீனா. மீனா தலைக்கு மேல என்னமோ பறக்குது. கண்ணாடி வேறு. பிரீத்தாத வானத்துல பறக்குறான். ஆனா அவங்க ரெண்டு பேத்துக்கும் முழுகு, தண்ணியில முழுகு. கடல்ல கடல் போட்டு உட்காந்துருக்குது. கடல்ல கடல் போட்டு உட்காந்துருக்கேன். காஷ்மீர்ல இருக்காங்களா இருக்குது. பாப்பா ஸ்கிரீன் ரெக்கார்ட் போட்டுருப்பா. இருக்கு ஸ்கிரீன் ரெக்கார்ட் போட்டுருப்பா பாப்பா. ஏமா நீ ஸ்கிரீன் ரெக்கார்ட் போட்டிருக்கியா? அதுக்குதான் இவர் கேட்டாரு. சரி நானும் இந்த போய் சமைக்கிறேன், நைட்டுக்கு சமைக்கிறேன். சரி நீ அண்ணாட்ட கேட்டு என்ன சொல்றாருன்னு பார்த்துட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. நான் சும்மா ஒரு வார்த்தை சொல்லி வச்சிடுறேன். இல்ல நீங்க கூப்பிட்டு சொல்றீங்கனாலும் சொல்லுங்க. ஓகேவா? வந்தா சும்மா ஒரு எட்டு போயிட்டு வருவேன். வாங்க. இல்ல அவர் வேண்டான்னு சொல்லிட்டாலும் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. இல்ல அவர் வேண்டான்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே பாய், டாடா, see you. பாய். அப்புறம் பார்த்தா ஈட்டி முடிஞ்சிருச்சுங்களா. அப்புறம் அவர் போட்டு சொன்னேன். இப்ப அப்புறம் பார்த்தா மீனா கால் வந்திருக்குது, பிரியாவோட வீடியோ கால்ல வந்திருக்குது. நான் தான் கூப்பிட்டு பேசினேன். இப்ப பேசிட்டு அப்புறம் சொல்ற மாதிரி இருந்தா சொல்லுங்க.
அப்படின்னு. சரி வர வழி அதான் அப்படின்னு சொன்னாங்களா, எடுத்தீங்க. அதனால சரி அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். என்ன சாக்கு சாக்கு போறீங்க? அண்ணா எங்கீங்க? என்ன வாவ் சூப்பர், வாழ்த்துக்கள். நன்றிண்ணா. சூப்பர் சூப்பர், சந்தோஷமான விஷயம், நல்லது. அதுக்கு தான் கூப்பிட்டேன் அப்படியா. கவனமா இருக்க. இன்னும் சரவாக்கா சாக்கு வெளியே வரலையா? பேசுங்கக்கா ஏதாவது. பேசுங்க ஏதாச்சும். என்னடா சிக்னல் கட்டு. சிக்னல் கட்டா? சொல்லுங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? அப்படியே பாருங்க பிராங்க். பிராங்க் பண்ணிட்டோம். இல்லக்கா பிராங்க் உண்மையேதான். இன்னைக்கு தான் செக் பண்ணேன். இன்னும் டாக்டர்ட்ட எல்லாம் போகல. போயிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் யார்ட்டையுமே சொல்லல. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரொம்ப க்ளோஸ் யாரோ அவங்க கிட்ட மட்டும் தான் சொல்லியிருக்கோம். வெளியெல்லாம் இன்னும் எதுவும் சொல்லல. இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் வீடியோ போட்டுக்கலாம். வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் கூட பண்ணல நீங்க, நாங்களும் பண்ணல. அதான் சரி அப்படின்ட்டு கூப்பிட்டேன். இந்த சைடு வரலையா? நீங்க வந்தா வீட்டுக்கு வாங்க. கண்டிப்பா வரேன். நான் கூட நீங்க பிரெக்னன்ட்டா இருக்கீங்க சர்ப்ரைஸ் பண்றீங்க. ஏங்க ஃபோன் பண்ணா அதானா? நான் இத நினைச்சேன். சரி வீடியோ கால் அப்படிட்டு. அப்படியெல்லாம் இல்லை. நாங்கள் வந்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோனும் பண்ணல. வரேன்னு சொன்னீங்க, வரவும் இல்லை. பாப்பா என்ன பண்ணுறான்னு தெரியல. சரி ஃபோன் பண்ணுவோம் அப்படின்ட்டு பண்ணேன். என்னடானா நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே. குட் நியூஸ் தானே அது. சீக்கிரம் குட் நியூஸ் சொல்லி விடுங்க. சரி விடுங்க சொல்லிடுவோம். தேங்க்யூ ஸோ மச். வாங்க வாங்க. ஆமா ரொம்ப வெக்கம். நேற்று காலையில தான் பார்த்தோம். இன்னும் ஹாஸ்பிட்டல் போகல. சரி போயிட்டு அதுக்கப்புறம் ரிவீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். நீங்க நான் மேக்ஸிமம் வீடியோ கால் வாங்கன்னு சொல்லவே மாட்டேன். அதுலயே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. மித்த யாரும் வந்துட்டு கெஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மேக்ஸிமம் வந்து நான் வீடியோ கால்ல தான் பேசுவேன். கார்த்தி சரோ, மீனா, அம்மு சிஸ்டர் எல்லாத்திட்டையுமே வீடியோ கால் தான் பேசுவேன். எனக்கு பார்க்கணும் தோணுச்சுன்னா உடனே வீடியோ கால் பண்ணிடுவேன். என்ன நீங்க பேசவே மாட்டேங்க. உங்களுக்கு மட்டும்தான் நான் இப்போ வரைக்கும் வீடியோ கால் பண்ணவே இல்லை. அதனால நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. நீங்க என்ன போ நல்லா இருக்கண்ணா. என்னண்ணா ஃபேஸ்புக் அப்படியே இருக்குண்ணா, ஒண்ணுமே ஆகலண்ணா. அவர் தலை தேங்க்யூண்ணா தேங்க்யூண்ணா தேங்க்யூ ஸோ மச். நான் இங்க இருங்க. என்ன சொல்லுவாங்க, தயார் பண்ண மிஸ்ர காமிக்க கூடாது, தயார் பண்ண ப்ராடக்ட் மிஷின் இங்க இருக்கு. ஆமா ஆமா அது வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஒரு ஃபோன் இல்ல, ஒரு மெசேஜ் இல்ல. ஃபோன் பண்ணா அட்டெண்ட் பண்ண மாட்டீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? சொல்லுங்க. இப்படி பண்ணீங்கன்னா எப்படி? ட்ரீட் எப்ப வைக்கிறீங்க? வண்டி எல்லாம் வாங்கிருக்கீங்க, செம்மையா இருக்கு. வாங்கலையா அப்ப? அந்த வீடியோ அப்ப பிராங்க். நான் பாதி தான் பார்த்தேன், பாதி பார்க்கவே இல்ல. ஐயோ எதுக்கு ஏமாத்தினாரு? எதுக்கு இப்படி ஏமாத்தினாரு? ஓகே ஓகே ஓகே. எங்க அண்ணன் எங்கீங்க? கூப்பிடுங்க அவரையும். பவியும் வந்து நிக்கிறாரு. எப்படிப்பா எப்படிப்பான்னு கேட்டா நான் என்னத்த சொல்றேன்?
தேங்க்யூ தேங்க்யூ, ரொம்ப நன்றி. ஓ இதுக்கு தான் இந்த வீடியோ கால் சஸ்பென்ஸா? இல்லையே, நான் ஆல்ரெடி உங்க கூட வீடியோ கால் பேசியிருக்கேன் தானே. இல்ல பேசிருக்கியா, பட் பர்టిక్యులரா வீடியோ கால் சொல்லவும் கொஞ்சம் கூட கெஸ் பண்ணல. வீடியோ போடலையா? வீடியோ இன்னும் ஹாஸ்பிட்டல் போகல, நான் அதனால போடலை. போயிட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் ரிவீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வெளியே யாருக்கும் சொல்லாததுக்கு முன்னாடி முதல்ல யாருக்கு சொல்ல போகிறேன்னா பாப்பாவுக்கு தான் சொல்ல போகிறேன் நான். தங்கம், உனக்கு பாப்பா வேணுமா தம்பி வேணுமா சொன்னி? பாப்பா என்ன இருக்கு? பாப்பா இருக்கு தங்க, அம்மா வயிற்றுல. பாப்பா இருக்கு. ஆமா 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 தங்க இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல பாப்பா வெளியில வந்துடும். நிதில இல்ல, அதுக்கு தான் அப்பா உன்னை அம்மா வயிற்றுல அடிக்கூடாது சொன்னேன் தெரியுமா? தப்பா உனி திட்டினது தெரியுமா, அம்மா வடிக்கூடாதுன்னு. அதுக்கு தான். குட்டியோண்டு பாப்பா. இன்னும் கொஞ்ச நாள் ஆகு தங்க, இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் பாப்பா. அது உண்மைதான் சங்க, உன்கிட்ட போய் சொல்லுவோமா? போய் சொல்லுவோம் அம்மா. ஓகே உனக்கு ஜாலியா? பாப்பா கும்மாச்சிரு. பாப்பா தம்பி தங்க எனக்கு பாப்பா தெரியல, பாப்பா வந்தாலும் தம்பி வந்தாலும் உனக்கு நீ அக்கா. அதுக்கு சரியா? நீதான் தங்க, நீதான் அக்கா. சரியா? பாப்பா அக்கா ஆயிட்டா. அம்மா இனி ஒன்னாவது பிள்ளைங்களாம் அக்கான்னு கூப்பிட மாட்டேங்குமா, இனி நீ அக்கா தான். அக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாப்பாட்ட வந்து ஃபர்ஸ்ட் பாப்பாட்ட தான் ரிவீல் பண்ணியிருக்கோம். என்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் பிரியா பாப்பாட்ட தான் சொல்லியிருக்கிறா. வேற யார்ட்டையும் நாங்கள் சொல்லலை, பாப்பாட்ட தான் சொல்லணும். அதுக்கப்புறம் தான் யார்ட்டையும் தான் சொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம். சரி வாங்க. இந்த vlog வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இவங்க எல்லாத்துக்கிட்டையும் தான் நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம். எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களோட ஹாப்பினஸ்ஸை எங்கள் கூட இருக்கிறவங்க கிட்ட பகிர்ந்துக்கிட்டதுலேயும் அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டதை உங்ககிட்ட நாங்கள் பகிர்ந்துக்கிட்டதும் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. எப்படி சொல்கிறேன்னு எங்களுக்கே தெரியல. நிறைய பேர் வாழ்த்திருந்தீங்களா, அதனால எங்களுக்கு வார்த்தையே வரல. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதை வெளியில் சொல்ல முடியல, அந்தளவுக்கு ஹாப்பி. ஆமாம், இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா மணி 10:45 ஆகுது. இன்னும் நான் சாப்பிடல. இன்னும் நான் சாப்பிடல, குளிக்கிறேன். டயர்டா இருக்கு, படுத்திருந்தேன். சரி இன்ட்ரோ மட்டும் எடுமா, வீடியோ இன்னைக்கு போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க, அதான் எந்திரிச்சு வந்திருக்கேன். சரி ஓகேங்க, இந்த vlog வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இதுல சில கேள்வி எல்லாம் ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. இந்த vlog இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் vlog கண்டிப்பா வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? பை பை, டாடா, see you.